வெண்டைக்காய் சம்பல் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நான் வெண்டைக்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா துடைச்சி எடுத்துட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வெட்டி எடுத்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிடுவோம். மீடியம் ஹீட்டில் எண்ணெயை சூடாக்கிட்டு நாங்கள் பொரித்து எடுத்துக்கிடுவோம். வெண்டைக்காயெல்லாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நீங்கள் பொரிச்சிங்கன்னு சொன்னால் போதும். எல்லாத்தையும் பொரித்து எடுத்த பிறகு நாங்கள் இப்போ அசெம்பிள் பண்ணிடலும். அதுக்கு பொரித்து எடுத்த எல்லா வெண்டைக்காவையும் ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. அதில் குட்டி குட்டியாக வெட்டின ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை கொச்சிக்காய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 லெமனையும் புழிஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் 1/2 டீஸ்பூன் மிளகு தூளும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. பானான்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிடலும். ஆனால் தேங்காய் பால் சேர்த்தா மிச்சமே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டான வெண்டைக்காய் சம்பல் ரெடி. என்ன வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Miya's Kitchen.